அனைவருக்கும் வணக்கம். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளின்னு நிறைய எக்கச்சக்கமானவங்களுக்கு முக்கியமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. இதை பற்றின தகவல் அப்படிங்கிறது இப்போ அரசு தரப்புலேருந்து வெளியாகி இருக்கு. குறிப்பாக முதியவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை அதிகரிக்குமா அப்படின்றத பற்றியும், அவங்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய மகளிர் உரிமை தொகை இனிமேல் வராதா, அப்படி வராமல் வேறு என்ன தொகையில் அவங்க இணைக்கப்படுவாங்க, அண்ட் அவங்களுக்கு உயர்த்தப்பட்ட இந்த 3000 தொகை வருமா வராதா அப்படின்றத பற்றியும், ஏற்கனவே உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதையும், 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை இனிமே கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்றதையும் தமிழக அரசு தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சில அறிவிப்புகளின்படி முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது இந்த 3000 ரூபாய் அப்படிங்கிறது தான். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும், விதவைகளுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதம் 3000 ரூபாய் வழங்குறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதாவது தற்போது கிடைத்து வரக்கூடிய உதவித்தொகையை விட அதிகமான தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இந்த வாக்குறுதியை தான் முதியோர் ஓய்வூதியம் பெறக்கூடிய எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேள்வியும் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3000 ரூபாங்கிறது தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தான். அது அனைவருக்கும் உடனடியாக கொடுப்பாங்க, உடனடியாக எல்லாருக்குமே தகுதியானவர்கள் அப்படின்ற பேசிக்கில் வந்துருவாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அரசாங்கத்தோடைய நடைமுறைப்படி உத்தரவு ஆணை அப்படிங்கிறது பிறப்பிக்கணும். அதுக்காக நிதி ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிர்வாக அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து உங்களை இந்த திட்டத்தின் கீழே சேர்த்து அதுக்கப்புறம் மாதம் மாதம் 3000 ரூபாய் அப்படிங்கிறது போடுவாங்க. ஆனால் 3000 ரூபாய் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாணை மற்றும் நடைமுறை அறிவிப்பை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். அது பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதையும் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது வருது. தற்போது பல பெண்கள் வந்து மாதம் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே இது வரைக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 15 உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்றது இன்னும் இருக்கக்கூடிய சில நாட்களில் அரசு வெளியிடக்கூடிய அறிக்கையின்படி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளை முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றுவது தொடர்பான மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இப்போ நடவடிக்கையில் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மாற்றத்தின் மூலமா தகுதியான 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு உதவித்தொகை அப்படிங்கிறது 1500 உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான பயனாளிகள் அடையாளம் காணும் பணியும் இப்போ நடந்துட்டு இருக்கதா தகவல் வெளியாகிட்டு. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுடைய பேர் எல்லாமே தானாகவே 3000க்கு மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. அரசாணை வெளியிட்டு அதுக்கான சில தகுதி வரம்புகள் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. அதை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை என்னென்னா, இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் முதியோர் உதவித்தொகை திட்டத்துக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள மாற்றுறதாகவும், அவங்களுக்கு மாதம் மாதம் 1500 ரூபாயா மாதம் மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துறதாகவும் இப்போக்கின்னு நடைமுறை திட்டம் அப்படிங்கிறது மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் போயிட்டுருக்கு. இதை நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படின்றது இந்த மாதத்துலேயும் தெரியலாம், இல்லைன்னா அடுத்த மாதத்துலேயும் தெரியலாம். அதை பற்றின அப்டேட் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு 3000 ரூபாய் வருமானு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஆனால் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெற்றுட்டு இருக்கீங்களா, உங்களை முதியோர் உதவித்தொகைக்கு மாற்றுறதுக்கு நிறைய நடவடிக்கை போயிட்டுருக்கு. அப்படி மாற்றினாங்கன்னா மாதம் 1500 ரூபாயாக வரும். இதுவே மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போ அமல்படுத்துகிறாங்களோ 2500 அமல்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி முதியவர்களுக்கான இன்னொரு முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது ரேஷன் வீட்டுக்கே வர்றது தான். முதியவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்குறது அப்படிங்கிறது தான். வயது அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கால் கடுக்க நிற்க முடியாது, பொருட்களை தூக்கிட்டு வர முடியாது. இந்த மாதிரியான சிரமம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம் அப்படிங்கிறது தான் தாயுமானவர் திட்டம். இது போன ஆட்சியிலே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழே வந்து ஏற்கனவே 65 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் முதியோர் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருள் வீடுகளுக்கே போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு நுகர்வு பொருள் வாணிப கழகத்துடைய தகவலின்படி இந்த வீடு தேடி ரேஷன் வழங்கும் நடைமுறை அப்படிங்கிறது தற்போதும் செயல்பாட்டில் தான் இருக்குது. அதாவது இந்த மாதம் கூட, அதாவது 4, 5, 6 இந்த 3 நாளுமே வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்புலேருந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அதுவும் குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதியோர்களுக்கான வயது வரம்பை இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 60 வயசுலேருந்தே நீங்கள் வந்து வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வர
வர்ற மாதிரி அந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி 65லேருந்து 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்தது. இப்போ 60 வயசுலேருந்தே கைம்பெண்களாக இருக்கட்டும், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே வீடு தேடிய பொருள் எல்லாமே வந்துடும். இதனால் இது வரைக்குமே கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் இந்த திட்டத்து மூலிமா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம், குறிப்பாக நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்றவங்களுக்கு. இந்த 2026-27 நிதியாண்டில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஆகஸ்ட் 5, 6 நிதி பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது பண்ணாங்க. அதில் முக்கியமாக சீனியர்ஸ்க்காக, அதாவது நம்ம முதியவர்களுக்காக எல்டர் கேர் ஹோம்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்காகவே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு சேர்த்து 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பட்ஜெட் தொடர்பான செய்தி அறிக்கையில் இது வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லை, சுகாதார முறையில் முதியோர் வந்து நலத்துக்காக அவங்களுடைய 2026-27 பட்ஜெட்டில் அவங்களுடைய சுகாதாரம் அண்ட் குடும்ப நலத்தை மேம்படுத்துறதுக்காக 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதில் முதியவர்களுக்கான மருத்துவ சேவை அப்படிங்கிறது எல்லாமே அடங்கும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது ஸ்கேன் பண்ணுறீங்க, ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, எல்லாமே இதில் கொஞ்சம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதியவர்களுக்கான நலத்திட்டத்தில் மாதாந்திர பண உதவியோடு மட்டும் இல்லாமல் உணவு, ரேஷன், தங்குமிடம், அதே மாதிரி மருத்துவ சேவை எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான நடவடிக்கையை அரசு அப்படிங்கிறது எடுத்திருக்குது. அப்படின்னா 3,000 எப்போ தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும். இதுதான் பெரும்பாலான முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதில் நம்ம மிக மிக கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தேர்தல் அறிக்கையில் 3,000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியமாக கொடுப்பாங்க அப்படின்னு வாக்குறுதி தான் அளித்தாங்க. ஆனால் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்ட மகளிர் உரிமை தொகை பயனாளிகளை முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றி 1,500 ரூபா வழங்கக்கூடிய மறுசீரமைப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது தான் தகவல் வெளியாகி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 3,000 ரூபாய் வாங்குறதுக்கு முன்னாடி முதியவர்களாக இருக்கக்கூடிய 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே முதியோர் உதவித்தொகைக்கு மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றி மாதம் 1,500 கொடுத்துட்டு, ஆனால் மற்ற எல்லாருமே 1,000 ரூபாய் மாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. எப்போ இந்த 2,500 மகளிர் உரிமை தொகைக்கு கொடுப்பாங்களோ அப்போ உங்களுக்கும் 3,000 ரூபாய் மாதம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3,000 ரூபாய் ஏற்கனவே அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த மாதத்தில் வந்துடும், இல்லை நாளைக்கு போடுறாங்க அப்படின்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா அதுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இன்னும் பரிசீலனை தான் இருக்குது. இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் 1,500 ரூபாயை அவங்களுக்கு உயர்த்தி வழங்கலாம் முதியோருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது தான் இப்போ ஓடிட்டுருக்கு. 1,500 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் 3,000 ரூபாய் வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நாளைக்கும் நாளானைக்கும் உங்கள் ஊரில் எந்த இடத்துல நீங்கள் ரேஷன் பொருள் வாங்குறீங்களோ அங்கே சிறப்பு முகாம் அப்படிங்கிறது போடுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் இன்னும் எந்தவித இந்த இல்லம் தேடி வந்து ரேஷன் பொருட்கள் வர்றதில் நான் இணையில அப்படின்னா உங்களுக்கான அங்கீகார சான்று அப்படிங்கிறது அங்கே கொடுப்பாங்க. அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய அங்கீகார சான்று வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கடையில் நடத்தப்படக்கூடிய இந்த முகாமில் நீங்கள் போய் இணைஞ்சு அங்கே சில திருத்தங்களை பண்ணிக்கோங்க. அங்கே பண்ணிங்க அப்படின்னா மாதம் இனிமேல் ஆகஸ்ட் மாதம் உங்களால் வாங்க முடியல அப்படின்னாலும் செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு வீடு தேடியே ரேஷன் பொருள் அப்படிங்கிறது வந்துடும். இந்த ஸ்கீம் மூலியமாக, அதாவது இந்த முகாம் மூலியமாக நீங்கள் பேர் சேர்க்குறது, நீக்கிறது, முகவரி மாற்றுறது, மொபைல் நம்பர் எதுவும் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த மொபைல் நம்பர் மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதில் போய் செஞ்சுக்க பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது இறந்துருக்காங்க, அவங்க பேர் இன்னும் நீக்கலை, யார்கிட்ட போய் கேட்குதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே இந்த முகாமை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் பேரை, அவங்க யாரோடைய பேர் நீக்கணுமோ அவங்களுடைய ஆதார் ஐடி அண்ட் அவங்களுடைய ரேஷன் கார்டு, அவங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. இதை வச்சு அவங்கள வந்து அந்த ரேஷன் அட்டையிலேருந்து நீக்கிக்கலாம். அந்த முகாமிலேயே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீக்கிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறப்ப அங்கே ரேஷன் ஊழியர் அப்படின்றவங்க உங்களுக்கு மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க, இல்லை ரேஷன் கடையில் உங்களுக்கு சரியான பொருள் இடையில கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் இந்த முகாமை பயன்படுத்தி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன சேவை கிடைக்கணுமோ அதை நீங்களாக கேட்டு தான் வாங்கணும், யாரும் தரமாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கீம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ரெகுலர் முதியோர்களுக்காக வரக்கூடிய ஸ்கீம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயிலேருந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை ஸ்டாப் பண்ணிவிட்டு முதியோர் உதவி தொகையில் உங்கள் பேரை சேர்ப்பாங்க. உங்கள் பேர் அந்த முதியோர் உதவி தொகைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், அதுக்கு என்னென்ன ஆவணம் தேவை, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். 1,500 கொடுக்கறதுக்கான பரிசீலனை இருக்குது. இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ கொடுக்கலாம். நன்றி.